என் அன்பு மக்களே, வேலும் மயிலும் கொண்ட வேலவன் நான் உங்களிடம் பேசுகிறேன். உங்கள் மனதில் உள்ள பாரத்தை நான் உணர்கிறேன். வறுமையின் சுமையால் நீங்கள் படும் மன உளைச்சலை அறிகிறேன். பல நேரங்களில் வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன். என் கந்த சஷ்டி கவசம் உங்களை காக்கும். என் வேல் உங்கள் துன்பங்களை அகற்றும். என் மயில் உங்களை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். உங்கள் கண்ணீரை நான் துடைக்கிறேன். உங்கள் மனவேதனையை நான் போக்குகிறேன். இன்று என்ன சாப்பிடுவோம் என்ற கவலையுடன் காலை எழுகிறீர்கள். இன்று யாரிடம் கையேந்துவோம் என்ற வேதனையுடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறீர்கள். பிள்ளைகளின் பசியை பார்த்து நொந்து போகிறீர்கள். மனைவியின் கண்ணீரை பார்த்து உருகுகிறீர்கள். ஆனால் இனி கவலை வேண்டாம். நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். உங்கள் வறுமை விரைவில் விலகும். உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வருவார்கள். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தினமும் பல லட்சம் மக்கள் என் ஆலயங்களுக்கு வருகிறார்கள். சிலர் பட்டினியால் வருந்துகிறார்கள். சிலர் வேலையின்மையால் தவிக்கிறார்கள். சிலர் கடன் சுமையால் வாடுகிறார்கள். அவர்கள் அனைவரின் கண்ணீரையும் நான் காண்கிறேன். அவர்களின் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன். உங்கள் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன. ஏன் இந்த வறுமை எங்களை துரத்துகிறது? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? எங்கள் பிள்ளைகள் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? ஆனால் இது ஒரு தற்காலிக சோதனை மட்டுமே. இந்த சோதனை காலம் விரைவில் முடிவுக்கு வரும். நீங்கள் நேர்மையாக வாழ்கிறீர்கள். யாருக்கும் தீங்கு செய்வதில்லை. கடின உழைப்பால் வாழ முயற்சிக்கிறீர்கள். உங்கள் நேர்மையான வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் வெகுமதி தருவேன். உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். வறுமையால் உங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறது. எப்போது இந்த நிலை மாறும் என்று ஏங்குகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் முன் தலை குனிய வேண்டியிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் செய்ய புதிய வழிகள் திறக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்ல கல்வி பெறுவார்கள். நல்ல வேலை கிடைக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். அவர்கள் மூலம் உங்கள் குடும்பத்தின் பெயர் உயரும். வறுமையின் கரை துடைக்கப்படும். மானம் காக்கப்படும். நீங்கள் மன அழுத்தத்தால் தூக்கமின்றி தவிக்கிறீர்கள். உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. மருந்து வாங்க கூட பணம் இல்லாமல் தவிக்கிறீர்கள். ஆனால் இனி உங்கள் உடல் நலம் சீராகும். மன அமைதி திரும்பும். நல்ல தூக்கம் வரும். சில நேரங்களில் கோபம் வருகிறது. சில நேரங்களில் விரக்தி ஏற்படுகிறது. ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்று நினைக்கிறீர்கள்? ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் விரைவில் மாறும். மகிழ்ச்சியான நாட்கள் வரப்போகின்றன. உங்கள் வீட்டில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்கள். குழந்தைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை. நல்ல உடை வாங்க முடியவில்லை. ஆனால் இனி எல்லாம் மாறும். உங்கள் வீட்டில் அனைத்து வசதிகளும் வந்து சேரும். பணம் இல்லாததால் குடும்பத்தில் சண்டைகள் வருகின்றன. கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பிள்ளைகள் மனம் நொந்து போகிறார்கள். ஆனால் இனி குடும்பத்தில் அமைதி நிலவும். அன்பு பெருகும். மகிழ்ச்சி ததும்பும். என் முருக சக்தி உங்களை வழிநடத்தும். என் வேல் உங்களை காக்கும். என் அருள் உங்களை சூழ்ந்திருக்கும். என் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வை மாற்றும். வறுமை விலகும். செல்வம் சேரும். மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக கவலைப்படாதீர்கள். அவர்களின் கல்வி செலவுகளுக்கு வழி பிறக்கும். நல்ல மதிப்பெண் பெற்று உயர்கல்வி பெறுவார்கள். நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் குடும்பத்தின் பெருமையை உயர்த்துவார்கள். வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். பல இடங்களில் முயற்சி செய்து தோல்வி அடைகிறீர்கள். ஆனால் இனி நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும். உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும். தொழில் செய்ய முடியாமல் தவிக்கிறீர்கள். மூலதனம் இல்லை. அனுபவம் இல்லை. வழிகாட்டுதல் இல்லை. ஆனால் இனி புதிய வாய்ப்புகள் வரும். புதிய பாதைகள் திறக்கும். வெற்றி தேடி வரும். சில நேரங்களில் தற்கொலை எண்ணம் கூட வருகிறது. ஆனால் அது தவறான எண்ணம். நான் உங்களுக்கு புதிய வாழ்வை தருவேன். புதிய நம்பிக்கையை தருவேன். மகிழ்ச்சியான எதிர்காலத்தை தருவேன். நல்ல நண்பர்களை இழந்திருக்கிறீர்கள். உறவினர்கள் விலகி சென்றிருக்கிறார்கள். தனிமையில் தவிக்கிறீர்கள். ஆனால் இனி புதிய நட்புகள் கிடைக்கும். உதவும் கரங்கள் நீளும். ஆதரவு பெருகும். வறுமையால் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. நித்திரை இல்லை. பசி இல்லை. மன அமைதி இல்லை. ஆனால் இனி எல்லாம் மாறும். மன அமைதி திரும்பும். நல்ல தூக்கம் வரும். ஆரோக்கியம் மேம்படும். என் அருளால் உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும். வறுமை விலகும். செல்வம் சேரும். மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகள் முன்னேறுவார்கள். கவலை வேண்டாம் என் குழந்தைகளே. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். மனவேதனை மாறும். வறுமை விலகும். வாழ்வில் வளம் பெருகும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும்.